இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஹை பிரியாணி எனக்காக அப்பா வாங்கி கொடுத்தாரு, குடிமா. ஹை டேய் நில்றா. டேய் அப்போ இருடா, சொல்றது கேளு. டேய் ஏய் என்ன? ஏய் பார்வதி, யார் வந்தாங்க? அப்போ பிரியாணி கேட்டான்ல அத்தை, அதான் அவர் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஐயோ, அது எப்படி? வீட்ல எல்லாரும் மாலை போட்டிருக்காங்கல்ல, சிவா எப்படி பிரியாணி வாங்கி கொடுத்தா? என்ன கேள்வி கேட்டா? பிரியாணி கொண்டு வந்த பையன் உங்க பையன் வாங்கி கொடுத்ததா சொல்லிதான் இதை கொடுத்துட்டு போறோம். அப்பு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் இப்ப சாப்பிடக்கூடாது. வீட்ல பெரியப்பால மாலை போட்டிருக்காங்கல்ல, அதனால நம்ம வீட்ல அசைவம் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. நான் அப்பவே சொன்னேன்ல. அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு, இப்ப நான் என்ன பண்றது பாட்டி? இல்லடா கண்ணு, வீட்ல யாரு மாலை போட்டாலும் வீடு சுத்தபத்தமா இருக்கணும். அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதுடா. இது உனக்கு வேணாண்டா. அண்ணன் மாலை போட்டுட்டு இருக்கும் போது இந்த சிவா எதுக்கு இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பண்றான்னு தெரியல. மச்சான், இங்க வாங்க. என்ன மாமா? உங்களை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? என்ன விஷயம்? நீ கிளம்புறப்போ அப்போ உங்ககிட்ட பிரியாணி கேட்டான்ல. ஆமா. மச்சான் மாலை போட்டிருக்காரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஆமா மாமா. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வெளியில போய் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் உங்க பிள்ளைக்காக ஆர்டர் பண்ணி வீட்டுல கொடுக்க சொல்லிருக்கீங்க. இப்பதான் மச்சான் கடை பையன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். பாருங்க, அப்பு எப்படா சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். மாமா என்ன சொல்றீங்க? அண்ணன் மாலை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் நான் எப்படி மாமா பிரியாணியை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன்?